ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிற நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் பார்க்க போறோங்க. ஸோ இந்தியாவில் மேலும் 2 ராம்சார் தலங்கள் சரிங்களா. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 8ஆம் மாவட்டத்தில் பட்னா பறவைகள் சரணாலயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் தலங்கள்ல சேர்க்கப்பட்டிருது. அதே மாதிரி குஜராத் கட்ச் மாவட்டத்தில் உள்ள சாரி தாந்த் இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுன்னா ராம்சார் தலங்கள்ல சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை 96ல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா 98ஆக உயர்ந்துள்ளது. கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பரப்பளவுல பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்கப்பா. ஒரு ராம்சர் தலம் இருந்துச்சுன்னா, பரப்பளவுல அதிகமான பரப்பளவுகளை கொண்டது குஜராத் மாநிலங்க ராம்சர் தலங்கள்ல. அவங்க தான் அதிகமா இருக்காங்க. பட் அதிக ராம்சார் தலங்களை கொண்டதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தாங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ராம்சார் தலங்கள தமிழ்நாடு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஈரான் நகரில் ராம்சார் நகர் தான் ஈரான் இடத்துல ராம்சார் நகர் தான் 1971ஆம் ஆண்டு ராம்சார் மாநாடு நடக்குது. அப்பதான் சதுப்பு நிலங்கள் மீதான மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது. அப்ப இந்தியாவும் ஒன்றிணைச்சு. ஆனா 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தான் இம்மாநாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, கையெழுத்திட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் வெட்லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கொண்டாடுறாங்கப்பா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க காய்ஸ். கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்தியாவில் மொத்தம் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 98. நெக்ஸ்ட்ங்க. ஸோ 2026 மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான அறிவிப்புகள். ஸோ நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக தாக்கல் செய்கிறார். மலைப்பாதைகள், ஆமை பாதைகள் மற்றும் இந்த பறவைகள் இருக்கு பார்த்தீங்களா, கண்காணிப்பு பாதைகள். இது எல்லாத்தையும் மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. இப்ப மலைப்பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வனவிலங்குகள் பாதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கண்காணிக்கணும். ஆமைகள் கடலோரமா அந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்றாங்க. அதே மாரி பறவைகள் கண்காணிப்பு பாதை அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். 2வது பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகை மலை. தமிழ்நாடு, கேரளா இதுக்கிடையே உள்ள அ அ இந்த பார்டர்ல அரசாங்கம் சூழியல் ரீதியாக நிலையான மலைப்பாதைகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது. ஏன்னா இப்போ மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்ன்றது நடந்துட்டு இருக்கு. அதையும் தடுக்கணும்னு சொல்றாங்க. ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு எல்லையில் புலிகாட் ஏரியின் ஓரமாக பறவைகள் கண்காணிப்பு பாதை நிறுவனம்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது 3 சொல்ல மட்டும் இல்லாம, சென்னையிலிருந்து ஹைதராபாத் வரையும் புல்லட் ட்ரெயின் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடைமுறைப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ் பார்த்துக்கங்க. அடுத்தது. தமிழக திட்டங்கள் குறித்து பொருளாதார ஆய்வு. ஒரு திட்டம் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சுங்க. அதான் தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தோழி பணிபுரியும் மகளிர் விடுதிகள், உழைக்கும் பெண்களுக்கு மலிவு விலையில் என்ன பண்றாங்கன்னா, தங்கும் வசதி குடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸோ இதுல தங்கும் வசதி. இந்த விடுதிகள் மூலம் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் கழகத்தால் பொது தனியார் கூட்டமைப்பின் மூலம் நடத்தப்படுகிறது. இது பாலினத்திற்கு பொருந்தும் வடிவமைப்பு. அலங்கார அறைகள் இருக்கும், குழந்தை பராமரிப்பு மையங்கள் இருக்கும், சமையல் அறைகள் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ தமிழக திட்டங்கள்ல தோழி விடுதிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பெற்றிருக்கு. ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் டேட்டா குடுத்திருக்கேன் பாருங்க. நாட்டில் பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்கள் மொத்தம் 40% மாணவர்கள் உற்பத்தி துறையில மட்டும் பெண்கள் உற்பத்தி துறையில் மட்டும் உள்ளனர்ன்றாங்க. அப்ப 40% பெண்கள் எந்த துறையில மட்டும் தான் இருக்காங்க? உற்பத்தி துறையில இருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்ப பெண் தொழிலாளர் வளத்தை பொறுத்தவரையில் இந்தியாவின் முன்னணி மாநிலம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்றது சொல்றாங்கப்பா. அப்ப தோராயமாக 43 முதல் 47 பெண் தொழிலாளர்கள் பங்கேற்பு விகிதத்தை இது கொண்டுள்ளது. இந்த தோழி விடுதிகள் என்ன ஆயிடுச்சுன்னா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கி படிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் கிடைச்சுச்சு. அதனால தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 15 மாவட்டங்களில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய 19 தோழி விடுதிகள் நிறுவப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நோட் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்ங்க. இந்தியா, அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் 2026. இந்தியாவும், அமெரிக்காவும் வர்த்தக வரி விதிப்பு அதிகமா இருந்துச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா வரி விதிப்ப குறைச்சிருக்காங்கப்பா. ஸோ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமெரிக்காவிலிருந்து ஆண்டுதோறும் சுமார் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்கள் இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டது. ஸோ பாருங்க 100 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி பண்ண போறாங்க. அதனால பொருட்கள் மீதான வரிகள 50% இருந்து 18% குறைச்சுட்டாங்க. பாருங்க 50% விதிச்சாரு வரி. நம்ம எல்லாமே பயந்துட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, வெறும் 18% குறைச்சுட்டாங்க. இதனால விலைவாசிகள் குறைய அதிகமாவே வாய்ப்பு இருக்குங்க. அமெரிக்க பொருட்கள்லருந்து. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா எரிசக்தி பொருட்கள், விமானங்கள், விமான பாகங்கள், தொழில்நுட்ப பொருட்கள், விவசாய பொருட்கள் இது எல்லாமே விலை குறையும். அது மட்டும் இல்லாம இந்தியாவுல பால் பொருட்கள், மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், கோழி வளர்ப்பு, தானியங்கள் முக்கிய துறைகளாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பால் என்ன பண்றோம் பதப்படுத்திட்டு அனுப்புறதும் செய்றாங்கப்பா. ஸோ இதுவும் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்ங்க. மகளிர் தொழிற் பூங்கா முயற்சி. ஸோ இந்த இடத்துல மகளிர் தொழில் பூங்கா முயற்சிய பிரத்யேகமாக யாருக்கு அமைக்கிறாங்கன்னா, பெண்களுக்காக தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச மாநிலம் ஃபிஸ்ஸோ எஃப்எல்ஓ எஃப்எல்ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. என்னன்னா, இந்த அமைப்பானது வழிகாட்டுதல், பயிற்சி, வணிக ஆதரவு வழங்குதல். யாருக்குன்னா பெண்களுக்கு. ஸோ பெண்களால் நடத்தப்படும் தொழில்கள் இருக்குல்ல, புது தொழிலா இருக்கட்டும், சிறு குறு தொழில் நிறுவனங்களா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 30 ஏக்கர்ல நிறுவி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கான பயிற்சிகளும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க எதனா ஐடியாலஜி இருந்துச்சுன்னா,
இந்த ஐடியாலஜிய எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணலாம் நீங்க, அங்க பேசி இது மூலியமா கடனும் குடுப்பாங்கப்பா. ஸோ இந்த முயற்சியை யார் தொடங்கி வைத்தார்னா, சந்திரபாபு நாயுடு தொடங்கியிருக்காரு. ஒரு குடும்பம், ஒரு தொழில் முனைவோர் என்ற தொலைநோக்கு பார்வையை ஆதரவளிக்கிறது. ஏன்னா பொருளாதாரத்துல எல்லாருமே அரசு அதிகாரியா இருக்கிறத விட, ஒரு அரசு அதிகாரி இருந்தா ஒருத்தர் பிசினஸ் பொருளாதாரத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆந்திர பிரதேசத்துல கிட்டத்தட்ட 175 குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்கள் பூங்காக்கள் அமைக்கப்படும் சொல்றாங்க. இது ஒரு பகுதியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் தொழில் பூங்கா அமைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த 2 அமைப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஸ்ஸும், எஃப்எல்ஓவும். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ஃபிஸ்ன்ற அமைப்பு தான் முதல்ல தேசிய திட்டக்குழு வேணும்னு வலியுறுத்திய அமைப்பு. நெக்ஸ்ட்ங்க தடை. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை அணுக நாடு தழுவிய தடையை ஸ்பெயின் அறிவித்துள்ளது. அப்போ இத்தகைய தடையை விதித்த ஐரோப்பியாவின் முதல் நாடு யாருன்னா ஸ்பெயின்ங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஆஸ்திரேலியா நாடு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ முதல்லயே 16 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு என்ன பண்ணோம்? சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிச்சுட்டாங்க. அப்ப 2வதா ஐரோப்பியால இப்ப யார் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெயின் தான் பண்ணியிருக்காங்க. அதனால ஐப்ரா ஃபர்ஸ்ட் நாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். கரிம்புழா வனவிலங்கு சரணாலயத்தில் வனவிலங்கின கணக்கெடுப்பு அப்படின்றாங்க. ஸோ ஒண்ணும் இல்லைங்க. கேரளாவுல தான் இருக்கு. கரிம்புழா வனவிலங்கு சரணாலயம். மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த சரணாலயத்துல பல புதிய இனங்கள் கண்டறியப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 171 பறவை இனங்கள், 177 வண்ணத்து பூச்சி இனங்கள், 42 தட்டான் இனங்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கியமா இது வந்து பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்துல மேற்கு சரிவில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஒரு சரணாலயம் சொல்றாங்க. இந்த சரணாலயம் சாலி ஆற்றின் துணையாறான சாலி ஆறுன்னு ஒரு ஆறு போயிட்டு இருக்கு. அதனுடைய துணையான கரிம்புழா அப்படின்ற ஆற்றினுடைய பெயர் தான் இந்த சரணாலயத்துக்கு வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கரிம்புழான்றது எங்க இருக்குன்னா, கேரளாலன்றது தெரிஞ்சுக்க இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்ங்க. பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு 2.0. அது என்ன சார் பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடுனா, ஒரு பஞ்சாயத்துல அனைத்து பதிவுகளும் கரெக்ட்டா பதிவு செய்யப்பட்டு எல்லாமே கரண்ட்ல வச்சிருக்காங்கன்னா, அந்த மாநிலம் திரிபுரா மாநிலம்ங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. இத வெளியிடும் அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தான் வெளியிடுறாங்க. ஸோ இந்த குறியீடு பஞ்சாயத்து ராஜின் ஆளுகை, சேவை வழங்கலை என்ன பண்றாங்க? அளவீடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட்டா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்துல தான் வெளியிடப்படுகிறது. முதல் இடத்துல இருந்து திரிபுரா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இது பாருங்க சிபா அஜிலா மாவட்டத்தில் உள்ள ஜுகுல் கிஷோர் நகர் கிட்டத்தட்ட 88.4% இந்தியாவில் முதலிடம். எங்கன்னா இந்த திரிபுரால தான் இருக்கு. திரிபுராவில் அமைந்துள்ள கிட்டத்தட்ட 1176 கிராம பஞ்சாயத்துகளும் ஆ தரவு சமர்ப்பிப்பு மற்றும் சரிபார்ப்பில் 100% அளவினை அடைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடுல திரிபுரா முன்னிடம் அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தான் வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட்ங்க. புதிய நுகர்வோர் விலை குறியீட்டு தொடர். அப்ப மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ஒரு புதிய நுகர்வோர் குறியீட்டு விலையை வெளியிட்டிருக்காங்கப்பா. ஸோ இந்த நுகர்வோர் விலை குறியீட்டு அடிப்படை ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2000 பேஸ் இயர்ன்னு சொல்லுவாங்க. 2011லிருந்து 2012லிருந்து 2023, 2026 திருத்தப்பட்டிருக்கு. ஸோ நுகர்வோர் செலுத்தும் விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் அடிப்படையில் சில்லறை பணவீக்கத்தை அளவிடும் ஒரு கருவியாகும். ஸோ சில்லறையில இப்ப நம்ம அதிகமா பார்த்தீங்கன்னா, நம்ம சில்லறையில தான் என்ன பண்றோம்? வியாபாரம் பண்றோம்ன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்க, புதிய தொடரில் உணவு மற்றும் பானங்களின் பங்கு சுமார் 46% 37% குறைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம, நுகர்வோர் விலை குறியீடு என்பது இந்திய ரிசர்வ் வங்கியின் தனது பணவியல் கொள்கை முடிவுக்கு பயன்படுத்தும் முக்கிய பண குறியீடு ஆகும். ஸோ ஒருவேள பணவீக்கம் அதிகமா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிசிக்கல் பாலிசிய யூஸ் பண்ணுவாங்கப்பா. நெக்ஸ்ட். 2026 டெல்லி பிரகடனம். அது என்ன சார் டெல்லி பிரகடனம்னா, 2 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, எதனா ஆ ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா, அது என்ன சொல்லுவாங்கன்னா, பிரகடனம்னு சொல்லுவாங்கப்பா. இந்த இடத்துல இந்திய அரபு வெளியுறவு அமைச்சர்கள் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. புது டெல்லியில நடைபெற்றிருக்கு. இது இந்த அரபு நாட்டுடைய கேபிட்டல் பஹ்ரைன்ல முதல் இந்திய அரபு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சுச்சு. 2016ல நடைபெற்றது இந்த கூட்டம். 10 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த கூட்டம் குறித்து திருப்பி பேசுறாங்க. ஸோ இவங்க இந்த கூட்டம் கூடுறப்பலாம் ஒரு விஷயம் பேசுவாங்கப்பா. இஸ்ரேல், பாலஸ்தீன பிரச்சனைகள் தீர்வு காணணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சூடான், லிபியா, சோமாலியா இந்த இறையாண்மையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல ஏமனில் இந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி ஆகுது பாரு. ஐத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை கண்டித்து ஏமன் ஒற்றுமையை நிலைத்தன்மைக்கும் ஆதரவு அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்னன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்சு இருந்து டெல்லி பிரகடனம் எந்த 2 நாடுகள்னா, ஐக்கிய அரபு அமீர நாடுகளும், அப்புறம் இந்தியாவும் புது டெல்லியில பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. போதும். மத்தது எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட்க்கு நோட் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்ங்க ஒன் செகண்ட்ங்க. கிராமி விருதுகள் 2026 உலகளாவிய இசைத்துறையில் சிறந்த சாதனைகளை கௌரவிக்கும் வகையில்
68வது வருடாந்திர கிராம விருதுகள் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடைபெற்றது. எந்த இடத்துல நடைபெற்றதுன்னு கேட்டிருப்பாங்க. கிராம விருதுகள் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸ்டீவன் ஸ்பெல்பர்க் ஸ்பெல்பர்க்ன்றவர் தான் அந்த மியூசிக் பார் ஜான் வில்லியம்ஸ் படத்திற்காக சிறந்த இசை திரைப்படத்திற்கான விருதை வென்று தன் முதல் கிராமி விருதை பெற்றார். அப்புறம் ஸ்டீவன் ஸ்பெல்பர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வென்றிருக்காரு. அப்ப கிராமி விருதுகள் எங்க நடைபெற்றது? லாஸ் ஏஞ்சல்ஸ் வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட்ங்க. உலக கடல் உணவு மாநாடு 2026 இது எங்க நடைபெற்றதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பா சென்னை குடுத்துருக்காங்க. அதனால இம்பார்ட்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சென்னையில நடைபெற்றனால என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அத பார்த்துக்கணும். ஏன்னா கடல் உணவுகள பதப்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள் அனுப்புவாங்க. மீன் பிடிச்சாலே அத பத்தி சொல்றாங்க. மீன் வளம், மீன் வளர்ப்பு குறித்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒரு உலகளாவிய கூட்டு மாநாடுன்னு சொல்லாங்க. இந்த இடத்துல உணவு பதப்படுத்தல் துறை அமைச்சகம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் புவி அறிவியல் அமைச்சகமும், நிதி ஆயோகம் 3மே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, மீன்வளத்துறையால் இது இணைந்து செயல்படும் 4 துறையும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. இந்த மாநாட்டில் நீடித்த கடல் உணவு வர்த்தகம், மீன் தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பு ஆகியவற்றை கவனம் செலுத்தும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்ங்க. இந்தியா எரிசக்தி வாரம் 2026. ஸோ இந்திய எரிசக்தி வாரம் 2026 ஜனவரி 2026 கோவாவில் நடைபெற்றது. கேட்பாங்கப்பா. எங்க நடைபெற்றதுன்னா, கோவாவில் நடைபெற்றது. ஸோ எரிசக்தி குறித்த பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் எரிசக்தி துறையில் உலகளாவிய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாம மரபுசார் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் இரண்டிலும் கவனம் செலுத்தி, இந்தியாவின் எரிசக்தி சேமிப்பு உக்தியை முன்னிலைப்படுத்தியது தான் இது சொல்றாங்க. நீங்க எந்த பிளேஸ் நடைபெற்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட்க்கே எழுதிக்கங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்ங்க. 2026ஆம் ஆண்டு பத்ம விருதுகள் தமிழ்நாடு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கலாமா? குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த 13 பேருக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, பத்ம விருதுகள் குடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க இந்த ஆண்டு தமிழ்நாட்டில இருந்து 2 பேருக்கு தான் பத்ம பூஷன் விருதும், 11 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க பாரத் தான் பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பாரத் தான் சொல்லுவாங்கல்ல. அப்ப பத்ம விபூஷன் விருது 2 நபர்கள். பத்மஸ்ரீ 11 நபர்கள் தெரிஞ்சுக்கணும். அதிலும் முக்கியம் பாருங்க எஸ்.கே.எம். மயிலானந்தம் சமூக சேவைக்காக பத்ம பூஷன் விருது, கே.ஆர். பழனிச்சாமி மருத்துவத் துறையில் ஆற்றிய சேவைக்காக இந்த விருதும் பெற்றார். அப்ப பத்ம பூஷன் எடுத்தீங்கனாலே பத்ம பூஷன்னா பழனி, மயில். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க. பழனி, மயில்ல போறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் பத்ம பூஷன். ஓகேங்களா? பத்மஸ்ரீ நெறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட பேர் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. கர்நாடகா இசைக்கலைஞர் மற்றும் சகோதரிகளான ரஞ்சினி, காயத்ரி இவங்க 2 பேருக்குமே பத்மஸ்ரீ விருது குடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் வனவிலங்கு அறிவியல் கழகத்தின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் புண்ணியமூர்த்தி நடேசனுக்கு பத்மஸ்ரீ விருது குடுக்கப்பட்டிருக்கு. சிற்பி ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பத்மஸ்ரீ விருது குடுக்கப்பட்டிருக்கு. ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் வந்து காமகோடி அப்படின்றவருக்கு என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விருது குடுக்கப்பட்டிருக்கு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்காக ராமசாமி, கலை ஓதுவார்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நாதஸ்வரம் எழுதுறாங்கல்ல, அவர் திருத்துறை சுவாமிநாதன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. கலைக்காக திருவள்ளுவர் பக்தாச்சலமுக்கும், இலக்கியம் மற்றும் கல்விக்காக எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பத்மஸ்ரீ ஃபுல்லா பார்த்துட்டு, பத்ம பூஷன் நல்லா பார்த்தீங்கன்னா போதும். பழனி மயில்ல போனாரு. பழனி எதுல போனாரு? மயில்ல போனாரு. நம்ம மயில்ல போனா தான் பழனி மலைய பார்க்க முடியும்ன்றது தெரிஞ்சுக்கினாலே போதும். நெக்ஸ்ட்ங்க. வேளாண் மாநாடு 2026 மத்திய பிரதேசம் நடக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சரிங்க வேளாண் ஆண்டுன்னு சொல்லலாம். வேளாண்மை ஆண்டு. ஸோ மத்திய பிரதேசம் 2026ஆம் ஆண்டு வேளாண்மை ஆண்டாக அனுசரிக்க உள்ளது. ஸோ அப்போ 2026ஆம் ஆண்டு வேளாண்மை ஆண்டாக அனுசரிக்கும் மாநிலம் கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசம். இதனுடைய கருத்து பாருங்க, தீம் வளமான விவசாயிகள், வளமான மாநிலம் என்பது இதனுடைய கருத்தா இருக்கு. விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகளில் நிதி ஒதுக்கீடு 2020 2002, 2003லேருந்து 600 கோடியா இருந்துச்சு. இப்ப எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 27,000 கோடிக்கு மேலாக அதிகரிக்கப்பட்டு விவசாயத்துக்கு செலவு பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்ங்க. உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாடு 2026 எங்க நடைபெற்றதுன்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஐக்கிய அரபு அமீரகத்துல தான் நடந்திருக்கு துபாயில. ஸோ இந்த கருத்துரு பாருங்க, உலகளாவிய ஆளுகை மற்றும் திறமையான தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வச்சுங்களேன், எல்லா அரசாங்கங்களும் ஆளுகை எப்படி இருக்கு? அவங்க செயற்கை நுண்ணறிவை எப்படி பயன்படுத்துறாங்க? பொருளாதாரத்தை எப்படி பார்க்குறாங்க? சுகாதாரம், பொதுத்துறை, இது அந்த புத்தாக்க தொழிற்சாலைகள் இருக்குல்ல, இதுல எப்படி அவங்க சிறந்து விளங்குறாங்க? இது எல்லாமே தான் இந்த மாநாட்டுல கலந்து பேசியிருப்பாங்க. பட் ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாடு 2026 எங்க நடைபெற்றதுன்னா, ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் நடைபெற்றதுன்னு தெரிஞ்சுக்க போதும். ஸோ இது வரைக்கும் பிஐபில வந்த நியூஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல வரது குடுக்குறேன் பாருங்க. காய்ஸ் இது ஃபுல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கங்க. ராணிப்பேட்டையை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி ரோஷினி அவங்க என்ன பண்றாங்கன்னா, கோவாவில் நடைபெற்ற 29வது தேசிய பராமரிப்பு தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப் பதக்கத்தை வென்றார்.
ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கோவாவில் நடைபெற்ற அகில இந்திய தேசிய பராமரிப்பு தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆ தங்கப் பதக்கம் வென்றவர் யாருன்னா, ரோஷினி அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க போதும். நெக்ஸ்ட்டுங்க. சென்னையில் உள்ள திருவெற்றூர் நெடுஞ்சாலையில் அந்த சாலையோடைய பேர் மாத்துறாங்க. வள்ளலார் நெடுஞ்சாலை என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில உள்ள திருவெற்றூர் நெடுஞ்சாலை என்ன அழைக்கப்படும்? வள்ளலார் நெடுஞ்சாலை என அழைக்கப்படும். மு.க. ஸ்டாலின் அறிவிச்சது. நம்ம சொல்லியிருப்போம். உலக சதுப்பு நில தினம் பிப்ரவரி 2. ஜனவரி 31ஆம் தேதி சர்வதேச வரி குதிரைகள் தினம் அறிவிக்கப்படுது. ஸோ வரி குதிரைகளை பத்தி விழிப்புணர்வு, பாதுகாப்பு இத பத்தி எல்லாமே இந்த தினத்துல அனுசரிக்கப்படுங்க. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பாருங்க, தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகாரில் புதுப்பிக்கப்பட்ட பூம்புகார் சுற்றுலா வளாகத்தை திறந்து வைத்தார். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, பூம்புகார் சுற்றுலா வளாகம் எங்க இருக்குன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. இத திறந்து வைத்தவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்று தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்ங்க. உலக புற்றுநோய் தினம் 2026 எப்ப பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 4ங்க. ஸோ இதனுடைய தீம் பாருங்க, யுனைட்டட் பை யூனிக் அப்படின்னு குடுத்திருக்காங்கப்பா. யுனைட்டட் பை யூனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்ங்க. இந்தியாவின் முன்னணி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநிலம். ஸோ அதிகமா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநிலமாக ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் இருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டே குடுத்திருக்காங்க பாருங்க. சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் 2026 பிப்ரவரி 4ல சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்ங்க. உலகளாவிய மத நல்லிணக்க வாரம் 2026 ஆனது அமைதி, சகிப்புத்தன்மை, அகிம்சை, சமயங்களுக்கு இடையேயான புரிதலை மேம்படுத்தும் நோக்கில் ஜனவரி 1 முதல் 7 நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 1 முதல் 7 உலகளாவிய மத நல்லிணக்க வாரம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க. ஸோ இந்தியாவுல நெறைய துறைமுகங்கள் இருக்குங்க. பெரிய துறைமுகங்கள், சிறிய துறைமுகங்கள்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமா ஒடிசாவுல பராதீப் துறைமுகம் சொல்லுவாங்க. பராதீப் துறைமுகம்னு சொல்லுவாங்க. இந்த துறைமுகமானது ஆண்டின் தூய்மையான துறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதற்காக ஸ்வச்தா பக்வாடா விருதுகள் வழங்கப்பட்டது. அப்போ 2025ஆம் ஆண்டு ஸ்வச்தா பக்வாடா விருதை பெற்ற ஒரு துறைமுகம் கேட்டாங்கன்னா, பராதீப் துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்க. ஐ திங்க் பிப்ரவரி 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற மொத்த கரண்ட் அஃபேர்ஸும் நான் உங்களுக்கு தொகுத்து குடுத்துட்டேன். ஸோ வீடியோ பதிவ முழுசா பாருங்க. எக்ஸாம் போறப்போ ஒரு விஷயத்த தெளிவாக்கிக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது தைரியமா போலாங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.